வணக்கம். ஆன்லைன் மோசடி மூலமாக பணத்தை இழந்தவர்கள், அந்த பணத்தை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுவும் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோல பார்ப்போம். ஆன்லைன் மோசடி என்றாலே, சமூக வலைதளங்கள்ல நான் ஒரு லிங்க் பார்த்தேன். அந்த லிங்க கிளிக் பண்ணேன். என் பணம் உடனே வேற ஒரு அக்கவுண்ட்டுக்கு போயிடுச்சு சொல்றதா இருக்கட்டும். இல்ல Instagram போன்ற சோசியல் மீடியாவுல நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதுல ஒரு ஜாபுக்கு பணம் கட்ட சொன்னாங்க. உடனடியா அது ஒரு ஆன்லைன் ஜாப். உடனடியா அதில ஃபண்ட் உங்களுக்கு அதிகமா வரும்னு சொன்னாங்க. இல்ல நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான லாபங்கள் உடனடியா வரும். இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதிகமான டபுள் மடங்குல பணத்த தர்றோம். இப்படிங்கிற விளம்பரத்த நம்பி உடனடியா லட்சக்கணக்கில பணத்த செலுத்துனதா இருக்கட்டும். இல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட அக்கவுண்ட் அதாவது ஏடிஎம் கார்டில மேல இருக்க நம்பர சொல்லுங்கன்னு சொல்லி, நான் மேனேஜர் பேசுறேன். உங்க கார்டு லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, உங்க கார்ட் நம்பரோட பின்கோடு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதன் மூலியமா உங்க அக்கவுண்ட்ல இந்த ஃபண்ட எடுத்ததா இருக்கட்டும். எல்லாமே ஒரு வகையான ஆன்லைன் மோசடி தான். இந்த ஆன்லைன் மோசடியில பாதிக்கப்பட்டு உங்க பணத்த நீங்க இழந்துட்டீங்கன்னா, நீங்க உடனடியா சில விஷயம் செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும் தான் உங்க பணத்த முழுவதும் இல்லனாலும், ஏதோ ஓரளவுக்கு அந்த எதிர் தரப்புல இருக்க அந்த அந்த அக்கவுண்ட்ல யார் உங்க பணத்த திருடுனாங்களோ, அவங்க அக்கவுண்ட்ல இருக்க ஒரு ஃபண்ட லாக் பண்ணி, அத நம்ம அக்கவுண்ட்க்கு திரும்பி எடுக்க முடியும். அது எவ்வாறு அப்டின்னா, முதல்ல நீங்க ஆன்லைன் மூலியமாகவோ, இல்ல இந்த மாரி ஃபோன் கால் மூலியமாகவோ, ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு உங்களோட பணம் போயிருச்சு அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு 1930ங்கிற ஹெல்ப் லைனுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க கால் பண்ணணும். கால் பண்ணி என்னோட அக்கவுண்ட்லேருந்து பணம் இந்த மாரி ஒரு இல்லீகலா போயிருச்சு அப்படின்னு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நீங்க தகவல் தெரிவிச்சா, உங்க அக்கவுண்ட் நம்பர் டீட்டெயில் அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு உங்க அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. மேற்கொண்டு உங்க அக்கவுண்ட்லேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்காக அத செய்வாங்க. சரிங்களா? அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அது என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்ல போய் நீங்க முறையா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ, நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நீங்க இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணா, அதுல நீங்க எந்த தேதியிலேருந்து நேத்துலேருந்து பணம் போயிடுச்சுன்னா, நேத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும். இல்ல இன்னைக்கு தான் பணம் போயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 1 டே இல்ல 2, 3 நாளாவே பணம் போயிருச்சு அப்படின்னா, இந்த 3 டேஸ்க்கு நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ட ஸ்கேன் பண்ணிலாம் அதில நீங்க அப்லோட் பண்ணணும். சப்போஸ் என்ட்ட இன்டர்நெட் பேங்கிங் இல்ல அப்படின்னா, நீங்க உடனடியா வங்கிக்கு போய் உங்க பாஸ்புக்க நீங்க பிரிண்ட் பண்ணிக்கணும். இல்லன்னா நீங்க உங்க பேங்க்லயே ஸ்டேட்மெண்ட் வேணும். ஒரு 3 டேஸ்க்கு வேணும். எப்பயிலேருந்து நீங்க உங்க ஃபண்டிங் போயிடுச்சோ, அந்த தேதி குறிப்பிட்டு உடனே ஸ்டேட்மெண்ட் வேணும்னு சொல்லி, நீங்க உடனடியா மனு குடுத்து நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண அனைத்து விவரங்களும் இருக்கும். இத பேஸ் பண்ணி அந்த ஆர்பிங்கிற அந்த போர்ட்டல்ல போய், அதாவது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல், அது உள்ள போய் நீங்க முறையா கம்ப்ளைண்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுல எந்த எந்த அக்கவுண்ட்டுக்கு ஃபண்ட் போச்சோ, அந்த டீட்டெயில்லாம் நீங்க ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்றீங்க. அதாவது நீங்க எடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணும்போதே, அவங்க அந்த அக்கவுண்ட்ட கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி அத ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த லோக்கல்ல அதாவது நீங்க எங்க இருந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, உங்களோட லோக்கல்ல இருக்கிற அந்த சைபர் கிரைம் செல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது மாரி அந்த சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறதே கொஞ்சம் பெரிய டவுன்ல தான் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க. ஸோ, நீங்க அங்க போய் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்க காட்டும்போது அத வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சிஎஸ்ஆர் போட்டு குடுப்பாங்க. சரிங்களா? இப்ப 2024ல சென்னை ஹைகோர்ட் ஒரு சர்க்குலர் குடுத்திருக்கு. சர்க்குலர் நம்பர் 42,561. அந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்புட்ன்னா, இந்த சைபர் கிரைம்ல பணத்த இழந்தவங்களுக்கு தனியா எஃப்ஐஆர் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுல இந்த என்சிஆர்பி அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே, அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டீட்டெயில மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு, நீங்க சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணாவே போதும். அதுவே எஃப்ஐஆர்க்கு ஈக்குவல்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுபடியில நீங்க உங்க அக்கவுண்ட்டும் இல்லாம, நீங்க எந்தெந்த அக்கவுண்ட்டுக்கு ஃபண்ட் போச்சோ, அந்த எல்லாமே சைபர் கிரைம் போலீஸார் ஃப்ரீஸ் பண்ணி, அந்த உங்களுக்கு சிஎஸ்ஆர் வழங்கிருவாங்க. அத வச்சு நீங்க அந்த சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு தாக்கல் செய்ற அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒரு வழக்கறிஞர் மூலியமாக ஒரு மனுவ தாக்கல் செய்யணும். அதுல நீங்க சைபர் கிரைமோட அந்த சிஎஸ்ஆர் காப்பி, அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில், உங்க ஆதார் கார்ட் டீட்டெயில் எல்லா விவரங்களும் சொல்லி, என்னோட ஃபண்டிங் இவ்வளோ போயிருச்சு. இப்ப அந்த இத ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க எதிர் தரப்புல. எதிர் தரப்புல மீன்ஸ் நீங்க யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்க. அந்தளோட அக்கவுண்ட் நம்பரா இருக்கட்டும், அந்த யுபிஐ பேமெண்ட் அந்த அந்த அவங்களோட அக்கவுண்ட் டீட்டெயிலா இருக்கட்டும், எல்லாமே அதில மென்ஷன் ஆயிரும். சிஎஸ்ஆர்ல மென்ஷன் ஆயிரும். ஸோ, அத ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில இருக்க ஃபண்ட என்னோட அமௌண்ட்ட எடுத்துக் குடுங்க. எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்க. அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், நீங்க அந்த பணத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு வழங்கும்.
அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அஃபிடாவிட் ஒன்று தாக்கல் பண்ணணும். இன்கேஸ் பின்னால் இந்த கோர்ட் இந்த பணத்தை டெபாசிட் பண்ண சொன்னால் நான் டெபாசிட் செய்ய தயார் சொல்லி நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். ஸோ அந்த கோர்ட் ஆர்டரை நீங்கள் சைபர் கிரைம் போலீஸ் சிஏ எடுத்து சைபர் கிரைம் போலீஸார்ட்ட திருப்பி ஒப்படைச்சிங்கன்னா அவங்க அதை சம்மந்தப்பட்ட எந்தெந்த ஆப்போசிட்டில் இருக்க நீங்கள் உங்களை ஏமாத்துறவங்களோட அக்கௌண்ட் எந்தெந்த பேங்க்கில் இருக்கோ அந்தந்த பேங்க் மேனேஜருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அனுப்புனதுக்கப்புறம் அந்தந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற தொகையை நீங்கள் எவ்வளோ ஏமாந்தீங்களோ அந்த தொகையை உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விடுவாங்க. இதில் என்னென்னா ஃப்ரீஸ் பண்ணும்போது எதிர்த்தரப்பில், அதாவது உங்களை ஏமாத்தினவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபண்டு இருந்தோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் 3 லட்ச ரூபா ஏமாந்துருப்பீங்க சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்டில் 1 லட்சம் தான் இருக்குன்னா அந்த 1 லட்சத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 70% எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனடியாக நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கணும். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது மூலியம் அவன் மொத்த ஃபண்டையுமே எடுத்துருவான் சரிங்களா. அவன் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணானா, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணானா அதையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் அவன் பணத்தை கையிலே எடுத்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆன்லைன் மோசடியில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. அவ்வளோ நம்ம ஃபண்டை நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும். அட்லீஸ்ட் அதில் ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது நமக்கு கிடைக்கும். நன்றி.